ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டிசம்பர் 30 கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். ஒன்று, மகரிஷி வால்மீகி சர்வதேச விமான நிலையம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, உத்தரப்பிரதேசம். அதாவது ராமர் கோயில் இப்போ கட்டியிருக்காங்களா அயோத்தியில். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் இருந்து எல்லா நாட்டில இருந்து நிறைய மக்கள் வந்து வந்துட்டு போவாங்க. ஸோ அதனால் ஒரு சர்வதேச விமான நிலையம் வேணுன்றதுக்காக அயோத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஏர்போர்ட் வந்து கட்டியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அமைப்பில் பார்க்கறதுக்கு அப்படியே அதாவது கோயில் மாதிரியே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் மிக அதிநவீன வசதி எல்லாமே இப்போ செய்யப்பட்டுள்ளது. ஸோ மக்கள் தொகை வந்து அதிகமாக வருவாங்கன்றதால இந்த விமான நிலையம் புதுசாக கட்டியிருக்காங்க. அடுத்து 2023ஆம் ஆண்டில் எவ்வளவு மக்கள் தொகையை அதிகரிப்பதாக அமெரிக்க மக்கள் தொகை மையம் கூறியுள்ளது? சரியான ஆப்ஷன் பி, 7.5 கோடி வந்து மக்கள் தொகை வந்து அதிகரிச்சு இந்த வருஷத்தை மட்டும். அதாவது 2023 இருக்கிற 12 மாசத்துல மட்டும் 7.5 கோடி மக்கள் தொகை வந்து உலகம் ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மொத்தம் அதாவது நியூ ஜனவரி 1ஆம் தேதி கிட்டத்தட்ட 800 கோடியை வந்து உலக மக்கள் தொகை வந்து நெருங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த அமெரிக்க மக்கள் தொகை மையம் வந்து சொல்லியிருக்கு. அடுத்தது, எத்தனை ஆண்டுகளின் நினைவாக இந்திய வம்சாவளி தமிழர்களின் நினைவு சிறப்பு அஞ்சல் தலை மத்திய அரசால் வெளியிடப்படுவது? சரியான ஆப்ஷன் டி, 200 ஆண்டு. அதாவது இந்தியாவில் இருந்து குறிப்பாக தமிழகத்திலிருந்து புலம்பெயர் தமிழர்கள் இலங்கைக்கு போய் கிட்டத்தட்ட 200 வருஷம் ஆச்சு. அதன் நினைவாக இந்த அஞ்சல் தலை வந்து வெளியிட்டிருக்காங்க. 200 வருஷம். அடுத்து, மத்திய அரசுடைய செல்வமகள் சேமிப்பு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? சரியான ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா 2015 தான் பார்த்தீங்கன்னா இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டம் தொடங்கப்பட்டது. ஜனவரி 22, 2015 அப்போ தொடங்கியிருக்காங்க. செல்வமகள் சேமிப்பு திட்டம்னா ஒரு பெண் குழந்தை பிறந்ததுலேருந்து அதாவது 0 to 15 வயசுக்குள்ள நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 15 வருஷத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெண் குழந்தைகளுடைய பேரில் மாதம் உங்களால் முடிஞ்ச தொகை, ஓகேவா? அதாவது ஒரு வருஷத்துக்கு 0லிருந்து 1,50,000 வரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பேரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இது ஸ்டார்டிங் வந்து குழந்தை பிறந்த உடனே ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லைன்னா 15 வயசுக்குள்ளே நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணணும், ஓகேங்களா? அப்போ இந்த 0லேருந்து 15 வயசுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ நாளும் போடலாம். உங்கள் கையில் கிடச்சதை மாதம் டெய்லி எப்படினாலும் கட்டலாம். பட் ஆனால் 15 வயசுக்குள்ளே அதுக்குள்ளே தான் நீங்கள் காசு கட்ட முடியும். அப்புறமா 21 வயசில் நீங்கள் எவ்வளோ கட்டினீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் போட்டு உங்களுக்கு அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுவாங்க. முதல்ல இதுக்கு வந்து 9.2% இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 8.4 தான் அதிகபட்சமாக இருக்குது. இப்போ ஏன் நம்ம இதை சொல்லியிருக்கோன்னா மத்திய அரசு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 0.2% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இதை வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸாக எடுத்திருக்கோம். அடுத்தது 5வது, உல்ஃபா அமைதி ஒப்பந்தம் எந்த மாநிலத்துடன் போடப்பட்டுள்ளது? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, அஸ்ஸாம் மாநிலத்தோட இந்த உல்ஃபா அப்படின்ற அமைதி ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. அதாவது 1979 தான் பார்த்தீங்கன்னா இந்த உல்ஃபா அந்த அமைப்பினர் பார்த்தீங்கன்னா இந்த உல்ஃபான்றது ஒன்றும் இல்லை, அசாம் ஐக்கிய விடுதலை முன்னணி பிரிவினைவாதத்துக்கு பேர் தான் உல்ஃபா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து 1979 ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட 10,000 பேர் இந்த பிரிவினைவாதத்தால் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ அங்கே நடக்கிற பிரச்சனையில் 10,000 பேர் இதுவரை கொல்லப்பட்டிருக்க மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க இந்த அமைப்பு வந்து நாங்கள் ஜனநாயக ரீதியாக இனிமேல் அஸ்ஸாமில் வாழணும்னு நாங்கள் நினைக்கிறோன்னு சொல்லிட்டு மத்திய அரசு மற்றும் மாநில அரசோடு பேசி இந்த அமைதி ஒப்பந்தத்தை மேற்கொண்டாங்க. இதுக்கப்புறம் அஸ்ஸாம் மக்கள் வந்து நிம்மதியாக வாழ்வாங்க அப்படின்ற மாதிரி மத்திய அரசும் மாநில அரசும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது, இந்தியாவினுடைய எந்த மாநிலத்தின் மெட்ரோ ரயில் நிலையத்துக்கு ISO சான்றிதழ் தரப்பட்டுள்ளது? சரியான ஆப்ஷன் சி, சென்னை மாநிலத்துக்கு ISO 9001. அடுத்தது ISO 14001. இந்த 14001ன்றது பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலுக்காக கொடுப்பாங்க. இதை சுற்றுச்சூழலுக்காக இந்த 2 சான்றிதழும் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை மெட்ரோ ரயில் நிலையம் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இன்னைக்கு பார்த்ததுக்கு 2 கொஸ்டின் நீங்கள் முடிஞ்சால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். 1, அதாவது உல்ஃபா அமைதி ஒப்பந்தம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? எந்த மாநிலத்துக்காக போடப்பட்டுள்ளது? 2, மகரிஷி வால்மீகி சர்வதேச விமான நிலையம் அதாவது எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? இந்த 2 கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். முடிஞ்ச ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நம்ம நாளைக்கு இதே மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.